Hello everyone, welcome to my channel. நீட் 2025 தேர்வு முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீட் 2025 தேர்வு எப்படி இருந்துச்சு? தமிழ்நாட்டுல என்ன கட்டாப் இருக்கும்னு நாம எதிர்பார்க்கலாம். முதல்ல எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். மொத்தத்துல கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே கஷ்டம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கஷ்டம். பயாலஜி மாடரேட் தான். ஏன்னா ரொம்ப லெங்தி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்துச்சு, எஸ்பெஷலி பிசிக்கல் அண்ட் ஆர்கானிக். பிசிக்ஸ் யூஸ்வலா டஃபா தான் கேட்பாங்க, ஆனா இப்போ ரொம்ப டஃபா இருந்துச்சு. அதாவது ஓவராலா மாடரேட் டு டிஃபிகல்ட் தான். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரோட கருத்தும் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான். சரி, இப்போ மெயின் டாபிக் கட் ஆஃப் எவ்வளவுக்கு போகும்னு பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பர் டஃப்னால கட் ஆஃப் ரொம்பவே கம்மியாக வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 85% ஸ்டேட் கோடா, ஓசி, ஜெனரல் 610 முதல் 640 வரை, பிசி 580 முதல் 610 வரை, பிசிஎம் 570 to 600, எம்பிசி 540 to 580, 450 to 500 முதல், எஸ்டி ஏஎஸ்டி 350 முதல் 420 வரை இருக்க வாய்ப்பு இருக்கு. கட் ஆஃப் கம்மியானாலும் அதிகமானாலும் சீட்ஸ் அதேதான். சோ ரிசல்ட் வரைக்கும் யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். கவுன்சிலிங்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. காலேஜ் ப்ரெஃபரன்ஸ் லிஸ்ட் தயார் பண்ணிக்கோங்க. சீட் மேட்ரிக்ஸை கேட்டகரி வைஸ் அனலைஸ் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம நீட் 2025 எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, கட் ஆஃப் எப்படி இருக்கும்னு நல்லா அனலைஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். பை.